எங்க அப்பனோட கணக்கு சிப்பை எடுத்து எங்க அப்பனையே பகச்சுக்கிட்டல. அடுத்த வருஷம் நீ உயிரோட இருப்பியோ இருக்க மாட்டியோன்னு தான் இந்த பொக்கையை உனக்கு நான் கொடுத்தேன். அலட்சியமா தூக்கி போட்டுட்ட. இந்த கேஸ்ல நீ ரொம்ப ஆழமா போறத இன்னையோட நிறுத்திக்க. இல்ல இந்த பூமிக்குள்ள ரொம்ப ஆழமா போயிடுவ. விஜயகா கேஸ்ல இன்வால்வ் ஆன அந்த கிருஷ்ணன் தானே உங்களை மிரட்டிட்டு போனா? அந்த ராஸ்கல் தான். அம்மா இவன் தாம்மா லாஸ்ட் சண்டே நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. எப்படி இவன் தான் உனக்கு தெரியும்? இப்ப அவ போட்டிருந்த அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் தாமா அன்னைக்கும் வந்தது. அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சுதாமா நான் தப்பிச்சு ஓடினேன். நீங்க வர சத்தம் கேட்டதும் அவ அங்கிருந்து ஓடி போயிட்டாமா. அப்போ சிசிடிவில அவன் வந்து போனது பதிவாயிருக்கும். இதை ஏண்டி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எனிவே இட்ஸ் a very good evidence. சரி வா, நாம வீட்டுக்கு போய் அந்த சிசி பதிவை எடுத்து பாப்போம். வா. மேடம், சிசிடிவில இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டேட் வைஸ் லேப்டாப்ல காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணியாச்சு. பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து கேமரா மேல ஒரு பிளாக் கிளாத் போட்டு எவிடன்ஸை இல்லாம பண்ணிட்டானே. இது என்னது? கோர்ட்டுக்கு போறதுக்கு முந்தின நாள் பதிவான வீடியோ ஃபுட்டேஜ் ஆச்சே. என்னன்னு பார்க்கலாம். இது யாரு? ஓ காட், கிருஷ்ணனாச்சே. ரெக்கார்டிங்ல இருந்த வாய்ஸ் சேர்ந்துதான். ஆனா என் புள்ளிமான் விஜய மிரட்டுற வாய்ஸ் போய் கொஞ்சிற வாய்ஸ் எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? எனக்கே தெரியல மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியல உலகத்துல. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா அர்ஜுன்?
மேடம், எந்தவித பதட்டமும் இல்லாம வீட்டுக்குள்ள வரான், சோஃபால உட்கார்றான், சுகன்யாவை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எவிடன்ஸ் இருக்கிற செல்போனை எடுத்துக்கிட்டு போறான். எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அப்படின்னா விஜயோட அவன் பேசினது 000 ஃபோல்டர்ல இருக்கு. அதை டிலீட் பண்ணிட்டு செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டிருக்கான். அவன் போன்ல இருந்து அந்த செல்போனுக்கு ஒரு கால் பண்ணிருப்பான். அவனே அந்த செல்போனை ஆன் பண்ணி ரெக்கார்டிங்கையும் ஆன் பண்ணிருப்பான். கொஞ்ச தூரம் தள்ளி போய் விஜய் கிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசியிருப்பான். அது 000ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ ஒரு கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இல்ல ஒரு கேப்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கிருஷ்ணா வீட்டுக்குள்ள வந்து சர்வ சாதாரணமா எவிடன்ஸ கலைச்சிட்டு போயிட்டான். உலகம் ரொம்ப மாறிடுச்சு அர்ஜுன். எப்போ எது நடக்குதுன்னே தெரியல. யார நம்புறதுன்னும் புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா வாழ்ந்தாதான் நாம நம்மளை காப்பாத்திக்க முடியும். Good shot! Sixer! காஃபின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வாய் குடிக்கும் போது பால் சுவையா, காஃபி டிகாஷன் சுவையா, சக்கரை சுவையா, இல்ல அந்த காஃபி டம்ளர் சுவையா, எது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி காஃபி இப்ப இந்த வீட்ல யாரு போடுவாங்கன்னு தெரியுமா? வேற யாரு? நம்ம பிஜி தான் அந்த மாதிரி காஃபி போடுவா. என்னங்க ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? எப்படி இருந்த வீடு இன்னைக்கு யாருமே இல்லாம வெறிச்சோடி கிடக்குது. நாம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க பாலு. இந்திரா மேடம் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கிச்சன்ல இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சு அநியாயத்தோட குறவலியை பிடிச்சு நெரிச்சிட்டாங்க. நம்ம கேஸ் இப்போ வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. சீக்கிரமே நல்ல தீர்ப்பு வரும். வீட்டை விட்டு போன எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. நல்ல தீர்ப்பு வந்து எல்லாருமே திரும்பி வந்தா கூட மறுபடியும் பழைய மாதிரி இருக்க முடியுமான்னு எனக்கு தோணல விஜி. ஏன் பாலு அப்படி சொல்றீங்க? ஆமா விஜி, நமக்கு நல்ல தீர்ப்புங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் கெட்ட தீர்ப்பு தான். பணம், ஆள் பலம் எல்லாம் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம கதையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் விஜி. நான் யோசிக்கிற இதே கோணத்துல அக்காவும் அண்ணனும் யோசிச்சாங்கன்னா திரும்பவும் இந்த வீட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க இந்த வீட்டுல வந்து இருக்கணும்னா இங்கிருந்து கிளம்ப வேண்டியது நாம தான் விஜி. எது எப்படியோ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்த அந்த வாழ்க்கை திரும்ப போறதில்லைன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது விஜய். அதான் எல்லாரையும் நினைச்சு ஃபீல் ஆயிட்டேன். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தனி வழி பயணம் தான். சில பேருக்கு மட்டும் நல்ல வழி துணை அமையும்.
உடனே வீட்டுக்கு வர சொன்னீங்க, கோர்ட்டுக்கு வேற போக வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? அம்மா, நீ அமைதியா இருந்ததெல்லாம் போதும்மா. நீ இவ்ளோ நேரம் ஏதோ சொல்ல வர. என்னன்னு சொல்லுமா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மேடம், லேப்டாப்பையும் ஃபைல்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். நான் சிரமப்பட்டு சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்லயும் ஃபைல்லயும் இருக்கு. அது எப்பவுமே என்கிட்டே இருக்கட்டுமே. சரி, கார் ரெடியா? போலாமா? ரெடி மேடம், போலாம். பார்த்து வர மாட்டாங்க, எப்படி வண்டி ஓட்டுறோம் பாருங்க. ஐயோ, என்னாச்சு தெரியலையா அவனுக்கு? வீட்டுக்கான ரத்தம் வருது போல இருக்கு. ஐயோ, அடிபட்டு சும்மா. தம்பி, மெதுவா சீக்கிரம் ஒரு ஆட்டோ பாருங்க. ஆட்டோ, மெதுவா மெதுவா. தம்பி, மெதுவா, சீக்கிரம் ஒரு ஆட்டோ. ஆட்டோ, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாப்பா. ஆட்டோ வாப்பா, சீக்கிரம் வாங்க. ஒண்ணு தூக்குங்க, மெதுவா தூக்குங்க, மெதுவா. அடிபட்டுருச்சு பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணும். சீக்கிரம் பாலாஜி, பையன் கிட்ட பணம் கொடுங்க. சரிங்கம்மா. பாருங்க. அப்படியே ஆஸ்பத்திரிக்கு மறந்துடாதீங்க. சரிங்கம்மா, கொடுத்துறேன். பாத்து ஹாஸ்பிடல் கொண்டு வா. பாத்து கூட்டின்னு போப்பா. பாத்து பத்திரம். சீக்கிரமா மெதுவா போங்க. வண்டியை ஓரமா வைங்க. சரிம்மா. அர்ஜுன், ஃபைல காணோம். ஐயோ, லேப்டாப் பேக் இருக்கு, ஆனா ஃபைல காணுமே. என்ன மேடம் சொல்றீங்க? நான் கேட்டபோது நானே ஃபைல வச்சுக்கிறேன் நீங்களே. எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? ஃபைல காணுமே. நான் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹலோ, வணக்கம் மேடம். கோர்ட்டுக்கு வெளியில இருந்து தான் பேசுறேன். மேடம், எப்ப மேடம் நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்க? எல்லாரும் ஒரு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். உங்க ஆர்குமெண்ட்னா கோர்ட்டை அப்படியே களை கட்டுமாம்ல மேடம். எவிடன்ஸ் மேல எவிடன்ஸ் வச்சு சும்மா பிச்சு உதறிடுவீங்களாமே கோர்ட்ல. மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்களோட தீவிர ரசிகம் மேடம். ஆனா என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது மேடம். இன்னைக்கு அமாவாசைல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு திதி கொடுக்கணும் மேடம். ரொம்ப பாவம் மேடம். போன வருஷம் பைக்ல போனா மேடம், ஒரு வக்கீலோட வண்டியில பைக் மோதி ஸ்பாட்லயே செத்துட்டான். அவனுக்கு திதி கொடுக்க போயிட்டு இருக்க. நீ போன வச்சிட்டுமா மேடம்? பாய்.
அந்த ஆதாரத்தை மட்டும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கிருஷ்ணா தான் குற்றவாளின்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. தப்பு ஏன் மேலதான். நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அந்த கிரிமினல்ஸ் நம்மளை விட ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கணும். அந்த அலர்ட்னஸ் கூட எனக்கு இல்லாம போச்சு. ஐ ஷுட் பி blamed for that. மேடம் அதை நீங்க கோர்ட்லயே சொல்லிருக்கலாமே. இல்ல பாலு, ஆதாரம் இல்லாம கோர்ட்ல நிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. கோர்ட் நேரம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அவனை புடிச்சிடணும், போலீஸோட சேர்ந்து அந்த ஆதாரத்தை மீட்டு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். அந்த முயற்சியில நான் தோத்துட்டேன். அந்த டென்ஷன்ல தான் நான் யாரோட ஃபோன் காலும் அட்டென்ட் பண்ணல, யார் கூடயும் பேச பிடிக்கல. என் செல்ல மியூட்ல போட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். இப்பதான் என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. கிடைக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் அவங்க இப்படி அழைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றது மேடம்? புதுசா இன்னொரு ஆதாரத்தை தேட வேண்டியதுதான். சிம்பிள். எப்படி எல்லா விஷயத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க மேடம்? ஒரு முக்கியமான ஆதாரம் கையை விட்டு போயிடுச்சுங்கிற வருத்தமே இல்லையா உங்களுக்கு? அப்போ இருந்துச்சு. இப்போ வருத்தப்பட்டு என்னாக போகுது விஜி? நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு தேங்கி நிக்க கூடாது. we have to move on. அது எப்படி மேடம் முடியும்? நம்ம தான் தொடர்ச்சி அடி வாங்கிட்டே இருக்கோமே. அடி விழணும் விஜி. அடி படலனா மனசுல ஒரு அலட்சியம் வந்துரும். மேல மேல அடி விழுந்தாதான் ஜெயிக்கணுங்கிற வேகம் வரும். இன்னும் ஷார்ப்பா யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்கிறப்ப தப்பு குறைஞ்சி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். அடிபடாம வர வெற்றியில சந்தோஷம் வேணா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி அனுபவம் கிடைக்காது. அனுபவம் எனக்கு இப்போ போதாது மேடம். பாதிக்கப்பட்ட எனக்கு நீதி கிடைக்கணும், பாவம் செஞ்ச அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இது எனக்காக மட்டும் இல்லை மேடம், என் ஒருத்திக்காக. சொந்தம், மானம், கௌரவம், நிம்மதி, சந்தோஷம்னு எல்லாத்தையும் இழந்த என் குடும்பத்துக்காக கேக்குறேன் மேடம். எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் இது உன் பிரச்சனைன்னு இவங்க விலகி இருக்கலாம். ஊர்க்காரங்க பேச்சுக்கு பயந்து என்னை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். வேற யாராவது இருந்திருந்தா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி செய்யல. என் புருஷன், மாமனார், மாமியார் ஆரம்பத்திலேருந்து எனக்கு அவங்க ரொம்ப ஆதரவா இருந்திருக்காங்க. எங்கேருந்து வந்த எனக்காக எல்லா எதிர்ப்பையும் தாங்கிட்டு இருக்காங்க. அந்த தியாகத்துக்காவது ஒரு நியாயம் கிடைக்கணும் மேடம். கண்டிப்பா கிடைக்கும் விஜி. எப்படி கிடைக்கும் மேடம்? சட்டம், சாட்சி, ஆதாரத்தை நம்புதே தவிர உண்மையை நம்ப மாட்டேங்குது. கிடைக்கிற சாட்சியையும் ஆதாரத்தையும் அவங்க அழிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நியாயம் கிடைக்கும் சொல்றீங்க? நீ விரக்தியில பேசுற விஜி. இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் மனசுக்கு அது சமாதானமாவாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் விஜி, குற்றவாளிங்க தப்பிக்கிறதுக்காக சட்டத்துல இருக்கிற ஓட்டைய நம்புவாங்க. ஒரு நல்ல வக்கீல் சத்தியத்தை மட்டும்தான் நம்புவாங்க. நான் சத்தியத்தை நம்புறவ. பொய்ய நிரூபிக்கதான் 1000 சாட்சிகள் தேவை. உண்மையை நிரூபிக்க ஒரே ஒரு ஆதாரம் இருந்தா போதும். கிருஷ்ணாவோட கீ செயினை அப்படி ஒரு ஆதாரமா தான் நான் பாக்குறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் ஊர்ல இல்லைங்கிறது தான் அவன் சொன்ன பொய்யோட அஸ்திவாரம். கீ செயின் மூலமா அதை உடைச்சிட்டா போதும் விஜி. மத்த பொய்யெல்லாம் சீட்டு கட்டு மாதிரி சர்ன்னு சரிஞ்சு விழுந்துரும். அதுக்கப்புறம் உண்மையை நிரூபிக்கிறது பெரிய விஷயமே இல்ல விஜி. நீ மனச தளர விடாத, சரியா?
சுகன்யா, என்னம்மா? நீ இவங்க கூட பேசிக்கிட்டு இரு. நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம், நாங்கள் கிளம்புறோம். ஏன் பாலு, நான் போடுற காஃபி உங்களுக்கு நிச்சயமா பனிஷ்மெண்டா இருக்காது. தைரியமா குடிக்கலாம். அதுக்கு இல்ல Okay? மேடம், உங்களுக்கு எதுக்கு பரவாயில்ல பாலு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன்.